காஞ்சிபுரத்தில் உள்ள குமாரகோட்டம் டெம்பிள். இந்த கோயிலின் மறைக்கப்பட்ட அதிசயங்களை கேட்டால் முருகன் உண்மையிலேயே இங்கே வாழ்கிறார் என்று நீங்கள் நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். மோக்ஷபுரிகளில் ஒன்றான காஞ்சிபுரம் நகரின் புனித மையத்தில் ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் மற்றும் காமாட்சி அம்மன் டெம்பிள் இடையே அமைந்துள்ள இந்த தலம் சோமாஸ்கந்த தரிசனத்தின் உயிரோட்டமான வடிவம் போல உள்ளது. இங்கு முருகன் பிரம்மசாஸ்தா ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். பிரம்மா பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை அறியாததற்காக அவரை தண்டித்து பதவியையே பறித்து சிறையில் அடைத்து படைப்பின் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்ட அதிசய கதை இந்த தலத்தின் பெருமையை வெளிப்படுத்துகிறது. இந்த கோயிலில் நடந்த இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? கச்சியாப்ப சிவசாரியார் தினமும் எழுதிய கந்தபுராணத்தை இரவு நேரத்தில் மூலஸ்தானத்தில் வைப்பார். ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தால் அந்த ஓலைச்சுவடிகளில் தெய்வீக திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும். அதை முருகன் தானே வந்து திருத்தியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் கந்தபுராணம் முருகனின் நேரடி அருளாசியுடன் உருவானதாக கருதப்படுகிறது. மேலும் அருணகிரிநாதர் இத்தலத்தை புகழ்ந்து திருப்புகழ் பாடியுள்ளார். பம்பன் சுவாமிகள் கூட இத்தலத்தின் இருப்பிடத்தை அறியாமல் தவித்தபோது சிறுவனாக வந்து வழிகாட்டியவர் முருகன்தானாம். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு, காஞ்சிபுரத்திலுள்ள அனைத்து தெய்வங்களும் விழாக்களில் ஊர்வலமாக வரும்போது இங்கு வந்து தரிசனம் செய்வது கட்டாயம் போல நடைபெறுகிறது. இது இந்த தலத்தின் ஆன்மீக மையத்துவத்தை காட்டுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி வழிபடுகிறார்கள். குறிப்பாக தீபாவளிக்கு பின்வரும் ஸ்கந்த சஷ்டி விழா மற்றும் வைசாக உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டு கோயில் முழுவதும் ஒரு தெய்வீக ஒளியில் மிதக்கிறது. சுத்தமாக பராமரிக்கப்பட்ட இந்த கோயிலின் உள்ளபுற சுவர்களில் வரையப்பட்ட அழகிய ஓவியங்கள் பக்தர்களின் மனதை கவர்கின்றன. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுவது இந்த தலத்தின் ஆன்மீக ஒழுங்கை காட்டுகிறது. முருகனின் அருள் நேரடியாக உணர முடியும் இந்த குமரகோட்டம் வாழ்நாளில் ஒருமுறை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய அதிசய தலம். இங்கே ஒருமுறை சென்றால் மீண்டும் மீண்டும் வரவேண்டும் என்று உங்கள் மனமே உங்களை அழைக்கும். ஓம்.